Watch full episodes on Jio Hotstar. சுத்தி முத்தி ஒரே காடா இருக்கு. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல மோட்டோ? வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்கு. பிக்னிக்னா இங்க தான் வரணும். கஜா கஜா, அவன் என்னைய பிக்னிக்ல பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல இங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு சொல்லுங்க. சோட்டோ, சீக்கிரமா இந்த பக்கம் வா, சீக்கிரமா. என்னதுடா இது? என்னது அது? இவ்வளவு பெரிய கொகையா இருக்கு. பானை. இத பாக்கும்போது தலையே இல்லாத டைனோசர் மாதிரியே இல்ல. பல வருஷமா பால் அடைஞ்சு கிடக்கும் போல இருக்கே. தம்பி சொன்னா கேளு, வேணாம் விபரீதமாயிர போது. என்னது அது? இதுக்கு சொன்னா கேட்கணும். இவ்வளவு பெரிய ஓனா. நான் இல்ல. என்னடா இது ரவுண்ட் எல்லாம் அடிக்குது? சுத்தி வந்து நம்மளதான் பிடிக்க போகுது. ஓ, யாரும் நிக்காதீங்கப்பா, ஓடிடுங்க. இது எவ்வளவு பெரிய lizard. Oh my god. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அது என்ன பண்ணுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆஹா, கொகன் நினைச்சு தப்பு கணக்கு போட்டு கடைசியில பார்த்தா இவ்வளவு பெரிய டைனோசரா இருக்கு. மோட்டோ, அது பழைய பையன். அடே கமிட்டண்டா. ஐயோ கஜா கஜா, அந்த டைனோசர் உயிரோட தான் ஏன் இருந்திருக்கேன்? அச்சோ, இப்பதான் ஞாபகம் வருது. இந்த பேரு டார்கிசாரஸ். இது ஒரு டார்டாய்ஸ் மாதிரியே அது முகத்தை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஏதாவது மிருகம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கும். அது வந்ததுன்னா அது அப்படியே அடிச்சு சாப்பிட்ரும். அது ரொம்ப டேஞ்சர்பா. சொல்றல ஒரு விவசாய வேணாம் மேடம். அந்த இடத்துல இதெல்லாம் வேணும் மேடம் உனக்கு. வந்துடுறா. தேவையில்லாம அது மேல கல்ல எடுத்து போட்டு பாப்பா வேலைக்கு வாங்கிக்கேடா. டே வீங்கட மாட்டியா? அது முன்னாடி வருதுடா. நம்ம இங்க இருந்து பின்னாடி ஓடிடலாம். வந்துடுறா. டைனோசர் கிட்ட மாய கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு. ஏதா இப்படி பண்ணனே தெரியலையே. அது என்ன விடாம திறந்து பார்த்தோம். ஏதாவது பண்ணலாம். இங்க ஒழுத்து போ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சீக்கிரமா சொல்லுடா. ஐடியா, சமோசா பேக் இருக்கணுமே. மோட்டோ அதே மாதிரி நிக்காம நான் ஸ்டாப்ல ஓடிக்கிட்டே இருடா. மத்தத நான் பாத்துக்கறேன். நின்னுனா விக்கெட்ட இழந்துருவேடா. நிக்காம ஓடிக்கிட்டே இரு. செல்ஃப்ல தான் இங்க வச்சேன். என்ன இந்த செல்ஃப் கரடு மரடா இருக்கு? ஓ சமோசா மாட்டிக்கிட்டே. வாடா சமோசா வாடா. ஏய் சமோசா என்னடா பபிள் கம் மாதிரி வந்துட்டே இருக்கு. சரி போட்டோம். ஆவி பறக்க சமோசை, சுட சுட சமோசை கிடைச்சிருச்சு. என்ன ஓடிட்டே இருக்கான்? மோட்டோ, உன்னோட ஃபேவரட் சமோசா இந்த இத புடிச்சு சாப்பிட்டு உன்னோட திறமையை அதுகிட்ட காட்டு. ஏ டைனோசர் மண்டையா, ஓட்ட பந்தயத்துல வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம். இந்த காட்டுக்கு நீ பெரிய ராஜாவா இருக்கலாம். ஆனா சமோசா திங்கிறதுல இவன் தான்டா ராஜா, மந்திரி எல்லாமே. பாருடா. ஜெயிக்க பிறந்தவன்டா எங்க மோட்டோ.
செகண்ட்ல உன்னை பார்த்தலாம். மோட்டோ விடாத, அதுக்கும் மேல மேல. அதே ரெண்டே குத்துக்கு நாக்கு தள்ளிடுச்சு. மோட்டோ நீ ஒரு சாம்பியன்ரா. ஐயோ பாவம். இருடா சொல்ல நான் வரேன். அதுகிட்ட போய் என்ன பண்றான்? ஒரு பொண்ணு ஆகலையே. சங்கர் சார் படம் மாதிரி பிரம்மாண்ட செட் ஆகி போச்சு. எந்திரன் பாத்துவோ. ஆமா, நீங்க எல்லாரும் யாரு? எங்க இருந்து இவ்வளவு வேகமா வர்றீங்க? இந்த காட்டுல இருக்க கடவுள்களோட ஆசீர்வாதத்தால நீங்க எல்லாரும் இப்ப தப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட எந்திரம் கீழே விழுந்ததுல இருந்தே நாங்க எல்லாரும் இதே இடத்துல தான் இருக்கோம். இந்த காட்டுல இருக்க கடவுள்களோட அருளால எப்ப வேணாலும் எங்களால காணாம போக முடியும். அட கடவுளே, என்னால இதெல்லாம் நம்பவே முடியலவா. சொல்ல போனா இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி நான் எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். இன்னைக்கு கண்ணாலே பாத்துட்டேன்பா. இவங்க பார்க்க குரங்கு மாதிரியே இருப்பாங்க, ஆனா இவங்க உண்மையிலே மனுஷங்க தான். என்னோட பேரு ஜூசு. ரெனால்டாவுக்கு உங்க எல்லாருமே நான் வரவேற்கிறேன். இவர் எங்களோட தலைவர் ஜீவான். நீங்க எல்லாருமே ரொம்பவே தைரியசாலியா இருக்கீங்க. முதல் தடவை அந்த கசாம் கிட்ட நீங்க மட்டும்தான் போராடி அவனை தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படியா? அந்த லீசாவை காப்பாத்தி உண்மையிலே நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. Thank you. அது எப்போதுமே ஒரு அமைதியை விரும்புற பிராணி. இந்த காட்டுல இருக்க கடவுள்கள் எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்தாங்க, இந்த மருந்து அதுக்கு நீங்க போட்டு விடுங்க. இத பாரு லிசா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த மருந்த தடவுன எல்லாமே சரியாயிடும். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சாப்பிடுறதுக்காக கூட நீ இனிமே தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத, புரியுதா? ஏய், என்னடா அது டெவலப் ஆகுது? ஓடி வந்துடுறா மோட்டோ. கடிச்சு வைக்கிற பத்தியா? பாசத்துல நக்குதுடா. நீங்க எல்லாரும் யாரு? ஆமா, எங்க இருந்து வரீங்க? நீங்க பயணம் பண்ணி வந்த வண்டி அது என்னது? அது முதல்ல அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறமா அங்க உட்காந்து எல்லாத்தையும் பேசலாம். ஏன்னா அவங்க நம்ம விருந்தாளிங்க தானே. நம்பிட்டேன். என்னடா வீங்கனவா எனக்கு சிக்னல்ல தரானுங்க. என்னடா லிஃப்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நல்லா வேகமா இழுங்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போகணும். மம்மி, டாடி. இவனுக்கு பேச தெரியும் இப்பதான் எனக்கு தெரியுது. இவனால பேச முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் கிட்ட நாம என்ன சொன்னாலும் சரி தான் சொல்லிட்டு இருப்பான். நான் இவன் ஊமன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் திக்கு வாங்கி நான் அதனால தான் பேச மாட்டேன். ஆனா இப்ப ரொம்ப பயமா இருக்கு, அதனால தான் பேசுறேன். பயமா இருக்கு மம்மி. புதையல அது இதுன்னு சொல்லி நீ தானே எனக்கு கூட்டிட்டு வந்த. இப்படி கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுட்டியே. சின்ன வயசுல என் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு. இப்ப அதனால பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை. விட மாட்டேன்டா. எங்க ஓடுங்க, நில்லுங்க. அச்சோ, காப்பாத்துக்கடா, தயவு செஞ்சு காப்பாத்துக்க. இல்லனா இந்த மரங்களுக்கு நான் லஞ்ச் ஆயிடுவேன். அவ்வளவுதான், என் கதை புடிச்சிடும். இதுங்க கிட்ட சொல்லுங்க, நான் ஒண்ணும் சாப்பாடு கிடையாது. காப்பாத்துக்கடா. பாஸ் கலக்கிறீங்க பாஸ். பஞ்சு டைலாக பத்தி இப்ப பேசாத. இன்டிச்சா இதுக்கு என்ன பிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி குறி தவறாம என்னையே அடிக்கிறீங்க.
நாங்க எல்லாருமே அதோ அங்க பாருங்க அந்த வீட்ல தான் தங்கியிருக்கோம். என்னடா மரத்தை காட்டி வீடு எங்கடா? இங்க பாருங்க அன்பான தலைவரே சீம் அவர்களே, முதல்ல நீங்க எப்படி காணாம போனீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாருமே அங்கதான் இருந்தீங்க, ஆனா எங்க யாரு கண்ணுக்குமே நீங்க தெரியவே இல்ல. அது எப்படி சொல்லுங்களேன். கொண்டா இந்த பழங்களை பாருங்க. இந்த பழங்களை நீங்களும் சாப்பிட்டா எங்களை மாதிரி நீங்களும் காணாம போகலாம். மாமா மாமா இங்க பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எங்க இடத்துலயும் எத்தனையோ பசங்க சந்தோஷமா கலகலன்னு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ எங்க எல்லாரோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கெல்லாம் யாரோ கண்ணு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி என்ன நடந்துச்சு? மோட்டோ கிளம்பிடல மோட்டோ. ஆமாண்டா. அந்த ரோக்கோட்டஸோட போர் வீரர்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் போடுங்க, எல்லாம் போடுங்க. கொழுப்பா போச்சு, ஓடிடலாம் மோட்டோ. நிறுத்தி அடி கூட்டிட்டு போடா, விக்ரமாயா. சிங்கம் சார், உங்களுக்கே எடுத்துட்டா. எஸ்கேப் ஆயிருங்க. சிங்கம் சார், நாங்க இங்கே இருக்கோம், ஓடி வந்துருங்க. சார் வந்துருங்க. ஏய் மோட்டோ, இந்த ஏரியாவுல உயிருக்கு உத்தரவாதமே இல்லடா. எக்ரிமையா, உடனே ஓடி வா. மோட்டு பத்துல ஆபத்துல இருக்காங்க. ஏய் இங்க பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம். இதோ நான் இங்க இருக்கேன், இங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. மோட்டோ, அவங்க அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஓடிடலாம். ஏய் பெரிய பல்லண்டா. மோட்டு பத்துலு, மோட்டு பத்துலு. ஏய், soap in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். கடவுள் நம்ம கூடவே இருந்ததுனால தான் நம்ம எஸ் ஆயிட்டோம் மோட்டோ, இல்லனா மிஸ் ஆயிருப்போம். மேல இருக்கவங்க கீழ வர மாதிரி இருக்கு, அங்க பாருங்க. ஏய் இவங்க இந்த வண்டியெல்லாம் எந்த ஷோரூம்லடா பர்ச்சேஸ் பண்றாங்க? வந்துட்டானுங்களா? ஏய் நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு மோட்டோ. ஏய் குட்டி பையா, கைய மட்டும் விட்டுறாத. புடிச்சுக்க புடிச்சுக்க, சுதாரணா புடிச்சுக்க. மரத்தி ஆடுறானுங்கடா. என்னடா வேரோட பேத்து எடுத்து போறாங்க? ஆமா குட்டி பையா, அண்ணா வண்ணால கெட் பண்ணிக்கிட்டா. ஆஹா, மரத்தை பறக்க வச்சுட்டானுங்கடா. புடிச்சுக்கடா. வாவ், இந்த உலகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மரம் எல்லாம் பறக்குது. நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? அங்க பாரு. இல்ல இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இல்ல. ஏய் மோட்டோ, ஒரு விக்கெட் போயிடுச்சு. இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. ஆஹா, குட்டி பையன் மறுபடியும் வேலையை காட்டுறான் மோட்டோ. அடுத்த விக்கெட் காலி. மோட்டு கேட்ட சோட்டு.
உன்னால பறக்க முடியாதா? எதுக்காக எங்களை தலைகீழா தொங்க விட்டுக்கிட்டு இருக்க? மாமா என்ன மாதிரி கால்ல வச்சு பிடிச்சுக்கோங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆஹா, இன்னமும் பையன் பிக்னிக் வந்த மூட்லயே இருக்கானே. சூசு கூட மொத்தம் 4 பேர் காணாம போயிட்டாங்க. விருந்தாளிங்கள்ல ஒருத்தன் கூட மிஞ்சல. அப்படியே 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 சூதனமா இருக்கு. சூப்பர் லேண்டிங். ஏய், ரொம்ப thanks. எங்களை கொண்டு வந்து அழகா டிராப் பண்ணதுக்கு. ஓகே. Thank you மிஸ்டர் ட்ரீ. ஏய், அது போய் 1 மணி நேரம் ஆச்சு, வா. எங்களை விட பெரியவங்க சொன்னப்போ இதெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம், இந்த மரங்களால பறக்க முடியும்னு. ஆனா இது வரைக்கும் இந்த மரங்கள் பறக்கிறத யாருமே கண்ணால பார்த்ததில்ல. ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உங்க நண்பர்களை அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி நடக்க வாய்ப்பே கிடைக்காது. எப்படியாவது அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அவங்க எங்க இருக்காங்க? இதுக்கு மேல உங்களால அவங்கள திரும்ப கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ரோபோட்டஸ் கிட்ட ஐசோப்பியாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆமா, அந்த ரோபோட்ஸ் எல்லாம் யாருங்க ஐயா? ரோபோட்டஸ் ஐசோப்பியாவோட மகாராஜா. அந்த மகாராஜாவால தான் எங்களோட இடமே இப்படி இருக்கு. எங்களை சுத்தி இருந்த இயற்கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அந்த ரோபோட்டஸ் கிட்ட இருந்து இது வரைக்கும் யாரையுமே எங்களால காப்பாற்ற முடியாது. பாவம் மாட்டை, இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு இல்ல? மாமா மாமா இன்னைக்கு வரைக்கும் யாரும் முயற்சியே பண்ணலல்ல. ஒருவேளை நாம முயற்சி பண்ணா நம்ம ஜெயிக்கலாம். ஏய், குட்டி பையா. நில்லு! என் சோட்டுவை எனக்கு திரும்ப கொடுத்துருக்க. தயவு செஞ்சு விட்டுருக்க. சோட்டுவை விட்டுருக்க. சோட்டு! இது எந்த இடம்? அட கடவுளே, இது என்ன என்னன்னே தெரியலையே. நில்லுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக கிரீன் ஹவுஸாக்கு வந்தீங்க? என்னோட அன்பான டிங்கிள் சகோதரனே, நாங்கெல்லாம் ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து வந்திருக்கோம். என் பேரு டாக்டர் ஜட்கா. இது என்னோட நண்பன் கசிதாராம். இது ஜூசு, இவரு சிங்கம் சார், அப்புறம் இது சோட்டு. நான் ஒரு பிளைனை உருவாக்குனேன். அதுல நாங்க எல்லாரும் பிக்னிக் போலான்னு கிளம்பி வந்தோம். என்னது, நீ ஒரு பிளேனை உருவாக்குனியா? அப்படின்னா நீ எங்களுக்கு உதவியா இருப்பன்னு எனக்கு தோணுது. பாபா பாபா பிளாக் ஷீப், கிரேட் ரோபோட்டஸ், எங்கடா இருக்கீங்க? நீங்க கேட்டீங்களா? இதோ இவன் ஒரு சயின்டிஸ்டா. ஐசோஃபியாக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குதா? இருக்கட்டும், நடுங்குங்க, இன்னும் நடுங்குங்க. ஐ அம் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி.
என்ன பார்த்து பயந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் பயந்துட்டான்னா அப்ப அவன் தப்பிச்சிருவான். யோ கஜா கஜா, ஒருத்தன் பயந்தானா எப்படியப்பா தப்பிக்க முடியும்? சீக்கிரத்திலே உனக்கு எல்லாம் புரியும். டாக்டர் ஜர்கா, நீ ஒரு சயின்டிஸ்ட் தானே? ஜானி எஸ் பாப்பா. கிரேட் ரோபோட்டஸ், இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். பிளேனையே உருவாக்கியிருக்காரா தெரியுமா? இவரால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். காஜா காஜா, இந்த ஆளுக்கு எது பண்ணாலும் துபுக்கா தான் போகும். பிளேனா பிளேனு, இவர் உண்டாக்குன பிளேன்ல பேட்டரி என்னது எதையும் ஒழுங்கா பண்ண மாட்டானா? இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தானே? இவர்கிட்ட கார் தான் இல்ல, அதனால தான் இவர் வேஸ்ட். மத்தபடி ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவருக்கு நிறைய விஷயம் தெரியும். கிரேட் ரோபோட்டஸ், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் எல்லாம் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். இந்த டாக்டர் ஜர்காவால நமக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது. இப்போ இவரால தான் உங்களோட கனவு எல்லாமே நினைவாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அட என்னப்பா, எதை பத்தி பேசுறீங்க? என்ன கனவு எனக்கு சொல்லுங்களேன். சப்பி சீக்ஸ், ரோசி லிப்ஸ். இதோ இங்க பாருங்க, இதுதான் உங்களோட பிளானட். இது பார்க்க இப்படிதான் இருக்க போகுது. I am happy, more than happy. ஒருவேளை என்னோட கனவு நிறைவேறிடுச்சு, அப்ப நீங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு போகலாம். நான் வித்தியாசமா ஒரு மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு நான் மொத்த பிளானட்டையும் பனியால நிரப்ப போறேன். அந்த மிஷினை ரெடி பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு உன் உதவி தேவை. இல்ல வேணாம் டாக்டர் ஜர்கா, இவன் மோசமான ஆளு, இவனுக்கு உதவி பண்ணாதீங்க. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்ல, என்னை பார்த்து பயந்தவன் கண்டிப்பா தப்பிக்க முடியும். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னை பார்த்து பயப்படலனா அவங்க தப்பிக்கவே முடியாது. நான் கண்டிப்பா உதவி பண்றேன். நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். ஆனா என் நண்பர்கள் எல்லாம் நீ எதுவும் பண்ண கூடாது. அவங்கள நீ ஜெயில போடக்கூடாது. I am happy, more than happy. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.